வெவ்வேறு அளவுகளிலுள்ள மகாமேரு. இது 2 அங்குல மகாமேரு 2 இன்ச்சு, இது 3 அங்குல மகாமேரு 3 இன்ச்சு, இது 4 அங்குல மகாமேரு, இது 6 அங்குல மகாமேரு. வெவ்வேறு அளவுகளில் இருக்கக்கூடிய மகாமேருவை நீங்கள் தற்போது பார்க்கின்றீர்கள். இது மகாமேரு மட்டுமே. இது மகாமேருவோடு நாம் பீடத்தையும் இணைத்து மகாமேருவை பீடத்திலும் பிரதிஷ்டை செய்து வைக்கலாம். இது பீடத்துடன் கூடிய ஸ்ரீசக்கர மகாமேரு. மகாமேருவுக்கான பீடம், மகாமேரு பீடத்துடன் கூடிய பிரபாவலி. மகாமேரு பீடத்துடன் கூடிய பிரபாவலி குடையுடன் கூடியது. 9 அங்குல அளவுள்ள மகாமேரு ஸ்ரீசக்கர மகாமேரு. இது 9 அங்குலம் கொண்டதாகும். இந்த மகாமேருளே 2 வகையிலே தயாரிக்கப்படுகின்றது. ஒன்று முழுவதுமாக நிரப்பப்பட்ட சாலிட் மகாமேரு, மற்றொன்று மகாமேரு ஹாலோ. இந்த ஹாலோ என்கின்ற பொழுது கோணங்கள் முழுவதும் சாலிடாகவும் இதற்கு கீழே உள்ள பகுதி இது மட்டும் ஹாலோவாகவும் இருக்கக்கூடிய வகையிலே தயாரிக்கப்படக்கூடிய 9 அங்குல மகாமேரு. இந்த பகுதி மட்டும் ஹாலோவாக இருக்கும். இந்த பகுதிகள் முழுமையாக சாலிடாக நிரப்பப்பட்டிருப்பது தான் இந்த மகாமேரு. இது 9 அங்குல மகாமேரு. 9 அங்குல மகாமேரு. கோணங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பாக இங்கே அமைக்கப்பட்டு ஸ்ரீசக்கர வடிவமாக இங்கே காட்சி தரக்கூடிய மகாமேருவினுடைய மேற்புற தோற்றம். மகாமேருவினுடைய கோணங்கள் மிகவும் சரியாக இருக்க வேண்டும். அவ்வாறு அமைக்கப்பட்ட மகாமேருவை வைத்து நாம் பூஜை செய்கின்ற பொழுதுதான் அது நமக்கு முழுமையான நல்ல அருளை தரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் மகாமேருவை நாம் வைத்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது மகாமேருவினுடைய இதோ இங்கே காட்டக்கூடிய இந்த கோணங்கள் 5ம் நம்மை நோக்கியவாறு இருக்க வேண்டும். இதற்கு நேர் பின்னே இந்த கோணம் 4 கோணங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். இது பின்பகுதியாகும். இங்கே நமக்கு 4 கோணங்களே அமைந்திருக்கின்றன. 4 கோணங்கள் பின்பகுதியிலும் 5 கோணங்கள் நம்மை நோக்கி வரும் ஸ்ரீசக்கர மகாமேருவை வைத்து நாம் வழிபாடு செய்து வர வேண்டும். இதை பிந்து மத்தி என்று குறிப்பிடுகின்றோம்.